யாழ்ப்பாண இராச்சியத்தின் கடைசி தமிழ் மன்னன் 2ஆம் சங்கிலியன் என்று இருந்திருந்தால் எப்படி இருக்கும்? தன்னுடைய அரண்மனையான சங்கிலித்தோப்பின் வாசலில் அமர்ந்து மக்களை சந்தித்து அளவளாவியிருப்பான். தனது மந்திரி மனையில் அமர்ந்திருந்து இன்றைய இளைய சமுதாயத்துடன் நாட்டின் முன்னேற்றம் பற்றி ஆலோசனை நடத்தியிருப்பான். தனது இல்லத்தரசிகள் நீராடி மகிழ்ந்த யமுனா ஏரி தடாகத்தின் அருகே தனது சந்ததிகளின் கைப்பிடித்தபடி உலாவி மகிழ்ந்திருப்பான். நல்லூர் கந்தன் ஆலய திருவிழாவில் கலந்து கொண்டு மக்களோடு மக்களாக எளிமையாக மகிழ்ந்திருப்பான். தனது யாழ்ப்பாண இராச்சியத்தின் மக்கள் மீதான கரிசனையிலேயே எப்போதும் மூழ்கியிருப்பான். எளிமையின் சிகரமாக எங்கள் சங்கிலி மன்னன் மக்களின் மகிழ்வே தனது மகிழ்வாக கொண்டிருப்பான். சங்கிலிய மன்னனை நேரில் கண்டு மரியாதை செய்ய எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் வேண்டாம் என்று சொல்லி விடுவேனா? நல்லூரை தலைநகராக கொண்டு யாழ்ப்பாண இராச்சியத்தை சிறப்பாக ஆண்டு சென்ற 2ஆம் சங்கிலியன் எமக்கு விட்டுச் சென்றது நல்லாட்சி மட்டுமே. அவரது இராச்சியத்தின் எச்சமாக இன்று நம்மிடையே இருப்பது அவரது அரண்மனை நுழைவாயிலாக சங்கிலித்தோப்பு. அந்த மாமன்னனின் மந்திரி மனையை இழந்துவிட்டோம். இந்த சங்கிலித்தோப்பையாவது பாதுகாத்து எமது தமிழ் இராச்சியத்தின் பெருமையை பாதுகாப்போம்.